ஐபிஎல்லோட 58வது போட்டி பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச் 8th May 7:30க்கு தர்மசாலாவில் நடக்குது. பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் 3rd பொசிஷன்ல இருக்காங்க. 11 மேட்ச்ல 7 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் தோத்துருக்காங்க, ஒரு மேட்ச் ரிசல்ட் இல்லை. கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் லாஸ். டிசியை பொறுத்தளவுக்கு 5வது பொசிஷன்ல இருக்காங்க. 11 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் லாஸ். அவங்களுக்கு ஒரு மேட்ச் ஒரு ரிசல்ட்ல இருக்கு. கடைசி 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. 2 டீமை பொறுத்தளவுக்கும் மஸ்ட் வின் கேம் தான். யாரு பாயிண்ட்ஸ் டேபிள் அடுத்து பிளே ஆஃப் போறாங்கிறது இதோட வின்னிங் லாசஸ் பொறுத்து தான் அடுத்து வர மேட்சஸ் எல்லாம் இருக்கும். தரம்சாலால இது வரைக்கும் 14 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதுல 9 பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ஜெயிச்சிருக்காங்க, சேசிங்ல ஒரு 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 241 for 7 லாஸ்ட் இயர் நடந்தது. லோயஸ்ட் ஒரு 116, இது ஓல்டு மேட்ச். ஹையஸ்ட் ரன் சேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 178 வரைக்கும் தான் வந்திருக்கு மேக்சிமமே. சேசிங்ல பெருசா இது வரைக்கும் 178க்கு மேல சேசிங் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 180 190 அரௌண்ட் ஒரு 200 ஸ்கோர் கண்டிப்பா வரும். இந்த கிரவுண்ட்ல இந்த இயர் ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு. அதுல பஞ்சாப் ஒரு 236 அடிச்சாங்க, லக்னோ ஒரு 199 வரைக்கும் அடிச்சாங்க. ஹெட்டு கட்டு பொறுத்த அளவுக்கு பஞ்சாப்பும் டெல்லியும் இது வரைக்கும் 33 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதுல 17 பஞ்சாப்பும் 16 டெல்லியும் ஜெயிச்சிருக்காங்க. 2 பேரும் ஓரளவுக்கு ஈக்குவலா தான் இருக்காங்க. பஞ்சாப்பை பொறுத்த அளவுக்கு டிசிக்கு அகேன்ஸ்டா ஒரு 202 அடிச்சிருக்காங்க. டிசி பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டா ஒரு 231 அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் இவங்க ஒரு 104, இவங்க ஒரு 67. பஞ்சாப் பொறுத்தவரை மொத்த 4 ஓவர்சீஸ் பிளேயர் ஜோஸ் இங்கில்ஸ், மார்க்கஸ் ஸ்டோனிக்ஸ், ஓமர் ஜாய் அண்ட் மார்க்கோ ஜென்சன். இங்கில்ஸ் இப்போ ரீசெண்டா கொஞ்சம் ஓரளவுக்கு பேட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. கொஞ்சம் ஃபார்ம் கொஞ்சம் பூரா தான் இருக்கு. அதர் பிக் பாஸ் லீக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடிருக்காரு. பட் ஐபிஎல் வந்தாலும் பெருசா ஃபார்ம் வரல இது வரைக்கும். லாஸ்ட் 1 or 2 மேட்சஸ் ஓரளவுக்கு டீசெண்டா ஆடிட்டு இருக்காரு. டீமை பொறுத்த வரைக்கும் பிரம்சிங்னும் இப்போ பிரியன் சாரியும் இறங்குறாங்க. 2 பேருமே நல்ல பெரிய ஹிட்ரு. அதுல பிரப்சிங் ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. டீசெண்டா பேக் டு பேக் 50 போட்டுட்டு இருக்காரு. பிரியான் சாரியாவும் ஒரு மேட்ச் ஒரு பியூட்டிஃபுல் 100 அடிச்சாரு. ஓரளவுக்கு டீசெண்டா ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். 1 டவுன் ஸ்ரேயஸ் ஐயர் வராரு. அவருமே மேட்சுக்கு மேட்ச் நல்ல டீமை டீசெண்டா கொண்டு போயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஜோஸ் இங்கிலீஷ் வருவாரு. அவருமே ஒரு பெரிய ஹிட்ரு. பட் ரீசெண்டா அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டிங் போனது இல்ல. மோஸ்ட் ப்ராப்ளி ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சசாந்த் சிங் அண்ட் வதேரா, அவங்களுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா ப்ரூவ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். மார்க்கஸ் ஸ்டோனிக்ஸ் நல்ல பெரிய ஹிட்ரு. பிக் பாஸ் மற்ற அதர் லீக்ஸ்ல எல்லாம் பெரிய லெவல்ல போயிருக்காரு. பட் ரீசெண்டா ஐபிஎல்ல பெரிய லெவல்ல ஸ்கோரிங் வரவே இல்லை. மேக்ஸ்வெல் இவரும் ரொம்ப ஸ்ட்ரகிள்ல தான் இருக்காங்க. ஒருத்தர் மாத்தி மாத்தி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய ஃபார்மிங்ல வரல. ஓமர் ஜாய் ரீசெண்டா இப்போ லாஸ்ட் மேட்ச் மட்டும் விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு பிஃபோரா பெருசா விக்கெட்டிங்ல இல்ல. ஜென்சன் ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. சலால் இப்போ ரீசெண்டா நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. மினிமம் 2-3 விக்கெட்ஸ் மேட்ச் எடுத்து கொடுக்குறாரு. ஹர்ஷ்தீப் சிங் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவருமே நல்லா பவுல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வைசாக் விஜயகுமார் போன மேட்ச் சான்ஸ் கிடைச்சது, பெரிய லெவலில் ரன் தான் போனாரு. விக்கெட்டிங் பெருசா வரல. பஞ்சாபை பொறுத்த அளவுக்கு கடைசி 5 மேட்ச்ல 1 2 3 மேட்ச் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் லாஸ், ஒரு மேட்ச் மழையில ரிசல்ட் இல்ல. அவங்க ஸ்கோரிங்குமே ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடிருக்காங்க. ஒரு 236 199 ஆப்போசிட் பண்ணிருக்காங்க. சென்னைக்கு எகென்ஸ்டா ஒரு டீசெண்டா சேசிங்ல ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச் மலையில நடக்கல. இந்த மேட்ச் ஒரு 157 அடிச்சாங்க. அதுல ஆர்சிபி அடிச்சு சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் பியூட்டிஃபுல்லா ஆர்சிபியை ஒரு 95க்கு கொஞ்சம் டவுன் பண்ணாங்க. நல்லா அதை அடிச்சு ஜெயிச்சாங்க. பிரப்சிம்ரம் சிங் அவரோட ரீசெண்ட் ரெக்கார்டு பாருங்க. கடைசி 4 மேட்ச் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கடைசி 3 மேட்சுமே பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு. கடைசி மேட்ச் ஒரு 91, அதுக்கு பிஃபோர் ஒரு 54, 83, 33, அதுக்கு முதல் மேட்ச் ஒரு 13. ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நல்ல பெரிய லெவல் ஹிட்டிங் போயிட்டு இருக்காரு. டிசிக்கு அகேன்ஸ்டாவும் ஒரு 26 22 ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு டீசெண்டா விளையாடுறாரு. கடைசி மேட்ச் ஒரு 91, அதுக்கு பிஃபோர் 6 30 2 22 டீசெண்டா எல்லா மேட்சுமே விளையாடி இருக்காரு. ஆர்யா போன மேட்ச் மட்டும் கொஞ்சம் டவுனு, அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு ரீசெண்டா விளையாடி இருக்காரு. 23 69 22 16 இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு மேட்ச் ஒரு ரன் போன மேட்ச் அடிச்சது.
ஸ்ரேயஸ் ஐயர் ஓரளவுக்கு நல்ல ஓரளவுக்கு பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். ஓரளவுக்கு அவரோட ரெக்கார்டுமே ஒரு 45, 72, 25 நாட் அவுட். அதுக்கு முந்தின 2 மேட்ச் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங், சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிருக்காரு. டிசிக்கு அகேன்ஸ்ட் அவர் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. 33 நாட் அவுட், 18, 42, 54. ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரே ஒரு மேட்ச் 45 அடிச்சிருக்காரு. இங்கில்ஸ் பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர். பட் ரீசெண்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்காரு. போன மேட்ச் ஒரு 30 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோரா ஒரு 6, 11, 29, 14 ஆடி இருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு 30 ரன் ரெக்கார்டு வச்சிருக்காரு. வதேராக்கு ரீசெண்டா பேட்டிங்கே கிடைக்கிறது இல்ல. அவருக்கு பேட்டிங் கிடைச்சிச்சுன்னா ஒரு மேட்ச் ஆடுவாரு. டிசிக்கு எகென்ஸ்டா பெருசா ரெக்கார்டு இல்ல. இந்த கிரவுண்ட்ல ஒரு 16 ரன் அடிச்சிருக்காரு. சசாந்த் சிங் நல்ல ஹிட்டரு. அவருக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நல்ல கம்மி பால்ல அதிக ரன் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். நிறைய மேட்சஸ் அவருக்கு பேட்டிங் கிடைக்கிறது இல்ல. கிடைக்கும் போது ஓரளவுக்கு டீசென்ட் ஆடிட்டு இருக்காரு. 33, 23 ஒரு மேட்ச் ஒரு 31 நாட் அவுட் ஆடி இருக்காரு. டிசிக்கு எகென்ஸ்டா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ரெக்கார்டு இல்ல. இந்த கிரவுண்ட்ல ஓரளவுக்கு டீசெண்டா 3 மேட்ச் விளையாடி இருக்காரு. 33 நாட் அவுட், 37, 27 ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காரு. ஸ்டோனிங் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஃபார்ம் கிடையாது. ரீசெண்டா ரொம்ப ஸ்ட்ரகிளிங்ல தான் இருக்காரு. கடைசி சில மேட்சஸ் பெருசா ரன்னிங்ஸ் இல்ல. ஒரு 15, 1, 7 ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஒரு 34 அடிச்சிருக்காரு. அதுக்கு முதல் மேட்ச் ஒரு 4 ரன் தான் ஆனாரு. டிசிக்கு அகேன்ஸ்டாவும் ஒரு 5, 7, 12, 17, 32 வரைக்கும் போயிருக்காரு. இந்த வெண்ணிலையும் ஒரு 15 ரன் அடிச்சிருக்காரு. விக்கெட் டேக்கிங்ல 1 or 2 ஓவர்ஸ் போடுறாரு. பெருசா விக்கெட்டே வர்றது இல்ல. ஓமர்சாய் நல்ல ஆல்ரவுண்டர் தான். பட் அவருக்கு பேட்டிங்கே கிடைக்கிறது இல்ல. பவுலிங் பொறுத்த அளவுக்கு கடைசி 2 மேட்ச் மட்டும் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா விக்கெட் வரலை. இந்த கிரவுண்ட்ல ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மார்க்கோ ஜான்சனும் பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். அவருக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் பேட்டிங் கிடைச்சது. பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு பேட்டிங் கிடைக்கல. பவுலிங்ல ஓரளவுக்கு ரீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. கடைசி மேட்ச் ஒரு விக்கெட், அதுக்கு பிஃபோர் 2, அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் விக்கெட்ல, அதுக்கு பிஃபோர் 2 விக்கெட். இந்த கிரவுண்ட்லயும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சலாலோட ரெக்கார்ட் பாருங்க. எல்லா மேட்சுமே ரீசெண்டா விக்கெட் எடுத்து வராரு. கடைசி மேட்ச் ஒரு விக்கெட், அதுக்கு பிஃபோரா 4 விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச் 1, 2, 4 ஓரளவுக்கு டீசெண்டா எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. டிசிக்கு அகேன்ஸ்டா ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. 1, 2, 3, 1, 1 நல்ல டீசெண்டா விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயே 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வைசாக் விஜயகுமார் போன மேட்ச் சான்ஸ் கிடைச்சது. பெருசா அந்த அளவுக்கு பவுலிங் எடுபடல, விக்கெட் விழுகல. அதுக்கு ஒரு பிஃபோர் ஒரு மேட்ச் தான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. டிசிக்கு அகேன்ஸ்டா ஒரே மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் ரீசெண்டா நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. மேட்ச் கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுக்கிறாரு. அவரோட விக்கெட் ரெக்கார்ட் பாருங்க, ஒரு 3, 2, 1, 2, 1 எல்லா மேட்சஸுமே ஓரளவுக்கு டீசெண்டா விக்கெட் எடுத்திருக்காரு. டிசிக்கு அகேன்ஸ்டாவும் ஒரு மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பாக்கி மேட்சஸ் விக்கெட் வரல. இந்த கிரவுண்ட்ல போய் விளையாண்ட கடைசி விளையாண்ட 4 மேட்சுமே பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு 3, 1, 2, 1 டீசெண்டா பவுல் பண்ணிருக்காரு. டிசி பொறுத்தளவுக்கு 4 ஓவர்சீஸ் பிளேயரு ட்ரிஸ்டன் சப்ஸ், டூப்ளிசிஸ், மிச்சல் ஸ்டாக் அண்ட் சமீரா. பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு போன மேட்ச் கருணாயிருக்கு இனிஷியலா ஓப்பனிங் ப்ரமோஷன் கொடுத்தாங்க. பட் சான்சஸ் யூஸ் பண்ணல. அந்த ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டாரு. மோஸ்ட் ப்ராபலி அபிஷேக் பூரலும் டூப்ளிசிஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேருமே டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். போன மேட்ச் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள். பட் அதனால ஓரளவுக்கு டீசெண்டா 20, 30 ரன்ஸ் 2 பேருமே நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஒன்று பொறுத்தளவுக்கு கருணாயர் தான் வருவாரு. கருணாயர் ஒரே ஒரு மேட்ச் வந்த மேட்ச் நல்லா பியூட்டிஃபுல்லா ஒரு 80+ ஆடினாரு. அதுக்கப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஹிட்டிங் எந்த மேட்ச் போல, கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிளிங்ல தான் இருக்காரு. நெக்ஸ்ட் கேஎல் ராகுல் டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர் தான். மேட்ச் ஒரு 20, 30 ரன்ஸ் மினிமம் ஆடுறாரு. நெக்ஸ்ட் அக்சர் பட்டேல் ஓரளவுக்கு பேட்டிங் பவுலிங் ரெண்டுலுமே டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல லெவல்ல பேட்டிங்கும் ஆடுறாரு. பவுலிங்குமே 1 or 2 விக்கெட்ஸ் மேட்ச் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸ்டப்ஸ் நல்ல ஒரு பெரிய ஹிட்டரு. அவருக்குமே சான்ஸ் கிடைச்சுன்னா பெரிய லெவல்ல ஹிட்டிங் அடிச்சு பெரிய ஹை ஸ்கோர் லெவலில் போற வாய்ப்பு இருக்கு. அஸ்டோஷ் சர்மா போன மேட்ச் இனிஷியல் எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆனதுனால ஓரளவுக்கு சான்ஸ் கிடைச்சது. மோஸ்ட் ப்ராபலி அவருக்கு பேட்டிங் ரொம்ப டவுன் ஆட்ல தான் வரும். யுவராஜ் நிகாம் கடைசி 2 மேட்சஸ் மட்டும் ஓரளவுக்கு ஆவரேஜா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. பவுலிங்லயுமே 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு மிச்சல் ஸ்டாக் டீசெண்டா மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. சமீராவும் ஆவரேஜா ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. குல்தீப் சிங் நல்லா 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. ரீசெண்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்காரு. அவருமே பேக் டு ஃபார்ம் வர சான்சஸ் இருக்கு. அக்சர் பட்டேலுமே ரீசெண்டா பவுல் பண்ணி மேட்ச் நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. மோஸ்ட் ப்ராபலி இந்த மேட்ச் நடராஜுமே பவுலிங்ல இன்க்ளூட் ஆவாரு. போன மேட்ச் பெஞ்சில் இருந்தாரு. மேட்சஸ் நடக்காதனால அவருக்கு செகண்ட் பவுலிங் போட சான்சஸ் கிடைக்கல. இந்த மேட்ச் கன்ஃபார்மா நடராஜ் உள்ள வருவாரு.
டிசியோட கடந்த 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க. எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு டஃப் மேட்சா இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸ் கால்ல போய் தோத்துட்டு வந்தாங்க. பாருங்க 204 ஒரு 190 162 அடிச்சாங்க. அதை சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் டிசி ஜெயிச்சது தான். அதுக்கு பிஃபோர் மேட்ச் 203 அடிச்சாங்க. பட் அதை ஜிடி சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது டிப்ளிசிஸ் போன மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்க. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சஸுமே ஓரளவுக்கு ரீசெண்டாக விளையாடிருக்காரு. 62 2 ரன்னு. அதுக்கு பிஃபோர் ஒரு 50 அடிச்சிருக்காரு. பஞ்சாப் அகைன்ஸ்டாகவும் ஓரளவுக்கு கடைசி 2 மேட்ச் இல்லாமல் அதுக்கு பிஃபோராக ஒரு 84 10 88 2 மேட்ச் 80 பிளஸ் டிசிக்கு அகைன்ஸ்ட் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் ஒரு 9 ரன் அடிச்சிருக்காரு. கரண் நாயர் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டவுனில் தான் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் நல்ல பெரிய ஹிட்டிங் போனாரு. இப்போ ரீசெண்டாக கடைசி மேட்ச் ரன்னே இல்லை. ஓப்பனிங் வேற சான்ஸ் கொடுத்தாங்க. பட் அதையுமே மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு 15-4 15-31 ஓரளவுக்கு ஏவரேஜா ஆடி இருக்காரு. அபிஷேக் புரல் நல்லா ஹிட்டிங் ஆடிட்டு இருக்க பிளேயர் தான். ரீசெண்ட் கடந்த 2 மேட்ச் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள். அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சஸுமே ஒரு 28 51 18 வரைக்கும் அடிச்சிருக்காரு. பஞ்சாப் அகைன்ஸ்டாவும் ஒரு 32 ரன் நாட் அவுட் அடிச்சிருக்காரு. கேஎல் ராகுல் ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர் தான். ஓரளவுக்கு நல்ல பெரிய ஹிட்டிங்கும் ஆடுவாரு. விக்கெட் போச்சுன்னா ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஆடிய பிளேயர் தான். அவரோட ரீசெண்ட் ரெக்கார்ட் பாருங்க ஒரு 10-7. அதுக்கு பிஃபோரா ஒரு 41 57 28. பஞ்சாப் எகெயின்ஸ்டாவும் ஒரு 15 12 74 6 ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காரு. அக்சர் பட்டேல் பொறுத்தளவுக்கு ரீசெண்டா பேட்டிங் போலிங் ரெண்டுலயுமே நல்ல பாயிண்ட் வருது. இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு நல்ல கேப்டன் சாய்ஸ்ல இருப்பாரு. கடைசி மேட்ச் மட்டும் ஒரு 6 ரன். அதுக்கு பிஃபோரா 43 15 34 39 எல்லா மேட்சுமே டீசெண்டா விளையாடி இருக்காரு. பஞ்சாப் அகைன்ஸ்டாவும் ஒரு 21 1 17 ஆடி இருக்காரு. கடந்த 2 போட்டியிலுமே பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா ஓவர்ஸ் ரொம்ப கம்மியா தான் போட்டாரு. அதுக்கு பிஃபோரா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பஞ்சாப் அகைன்ஸ்டாவும் கடைசி மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோரா 1 1 2 2 இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டப்ஸ் நல்ல பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர். அவருக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா பெரிய லெவலில் ப்ரூவ் பண்ணுவாரு. மினிமம் ஒரு 30-40 வரைக்கும் போவாரு. போன மேட்சுமே ஒரு 41 நாட் அவுட். அதுக்கு முந்தின மேட்ச் ஒரே ஒரு ரன்னு. அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு 34. இந்த மேட்ச் பேட்டிங் கிடைக்கல. அதுக்கு முந்தின மேட்சுமே ஒரு 31 ரன் அடிச்சிருக்காரு. பஞ்சாப் அகைன்ஸ்டா ஒரே ஒரு மேட்ச்ல ஒரு 5 ரன் அடிச்சிருக்காரு. யுவராஜ் சிங் ரொம்ப லோயல் ஆளுதான் இறங்குவாரு. மோஸ்ட் ப்ராபபிலி பேட்டிங் கிடைக்காது. இப்போ ரீசெண்டா கடைசி 2-3 மேட்சஸ் பேட்டிங்கும் கிடைக்குது. ஓரளவுக்கு கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கிறாரு. ஒரு 18 32 12 ரன் அடிச்சிருக்காரு. விக்கெட்டிங் பெருசா கிடைக்கிறது இல்லை. போன மேட்ச் மட்டும் ஒரு 2 விக்கெட் கிடைச்சது. அதுக்கு பிஃபோரா எந்த மேட்சுமே விக்கெட் எடுக்கலை. அஸ்தோஷ் சர்மா பெருசா பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. மோஸ்ட் ப்ராபபிலி போன மேட்ச் கொஞ்சம் விக்கெட்ஸ் ஏர்லியில விழுந்தனால ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சது. ஒரு 41 ரன் அடிச்சாரு. அதுக்கு முன்னாடியுமே இடையில 3 மேட்சஸ் ஒன்றும் பெருசா இல்லை. அதுக்கு முன்னாடியுமே ஒரு 37 ரன் அடிச்சிருக்காரு. மிச்சல் ஸ்டாக் நல்ல ரீசெண்டா பவுல் பண்ணுவாரு. நல்ல மேட்ச் விக்கெட் எடுப்பாரு. கடைசி மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா 4 மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சமீரா கடைசியா விளையாண்ட 3 மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது. 3 மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பஞ்சாப் அகைன்ஸ்டாவும் 2 மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. குல்தீப் யாதவ் கடந்த 3 மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்ல தான் இருக்காரு. பட் ரீசெண்டா பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். நல்ல விக்கெட்டிங் போகக்கூடிய பிளேயர் தான். அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பஞ்சாப் அகைன்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஒரே மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை. அதுக்கு பாக்கி எல்லா மேட்சுமே 2 1 2 2 டீசெண்டா பவுல் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல விக்கெட் விழுகலை. நடராஜன் இன்ஜூரில இருந்து வராரு. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச் தான் சான்சஸ் கிடைக்கும். இந்த சீசன்ல இது வரைக்கும் விளையாடல. போன சீசன்கள்ல நல்லா பவுல் பண்ணி மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. மோஸ்ட் ப்ராபபிலி டெத்லயும் பவுல் பண்ணுவாரு. ஓரளவுக்கு ரீசெண்டா 1 1 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பஞ்சாப் அகைன்ஸ்டாவும் ஒரு 2 1 1 விக்கெட் ஓரளவுக்கு நார்மலா எடுத்திருக்காரு. பஞ்சாப் பொறுத்தளவுக்கு டாப் 4 பிளேயர்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். பிரியான்ஸ் ஆர்யா பெரிய ஹிட்டிங் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா போயிட்டு இருக்காரு. அவருமே ஒரு டீசெண்டான பிக்கு தான். பவர் பிளே தாண்டிட்டாருன்னா மினிமம் ஒரு 30-40 வரைக்கும் போவாரு. பிரப் சிங் ரீசெண்டா கடைசி 2 மேட்ச் பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு 80-90 வரைக்கும் போயிட்டு இருக்காரு. நல்ல ஹை ஹிட்டிங்ல இருக்காரு. ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. அவருமே ஒரு டீசென்ட் பிக்கு தான். இங்கிலீஷ் இது வரைக்கும் பெரிய ஹிட்டிங் போல. பட் பெரிய ஹெட்ரு. அவருக்குமே சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா சில மேட்ச் போக ஹை ஹிட்டிங் போக சான்சஸ் இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர் தான். கண்டிப்பா மஸ்ட் பிக்கில் இருப்பாரு. வதேரா சசாந்த் சிங் மார்க்கஸ் ஸ்டோனிக்ஸும் ஃபார்ம் இல்லை. இவங்கெல்லாம் ஜிஎல்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்எல்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப லோயரால தான் இறங்குறாங்க. ஃபார்ம் பெருசா இல்லை.
ஓமர் ஜாய் போன மேட்ச் மட்டும் ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு, ப்ரீவியஸா ரெக்கார்டு இல்லை. மார்க்கோ ஜான்சன் கண்டிப்பா நல்ல ஒரு டீசென்ட் பவுலரு, நல்ல விக்கெட் எடுத்துக்கூடிய பிளேயர் தான், அவருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. சலால் மேட்ச் ரீசெண்டா எல்லா மேட்சுமே பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காரு, அவருமே டீசென்ட் பிக்கு. ஹர்ஷ்தீப் சிங்குமே மேட்ச் பேக் டு பேக் எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு, கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுக்கிறாரு, அவருமே ஒரு டீசென்ட் பிக்கு. விஜயகுமார் கண்டிப்பா இந்த மேட்ச் விளையாடுறது டவுட் தான், மோஸ்ட் ப்ராபபிலி வேற பிளேயரை சான்ஸ் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கோ ஜான்சன், ஓமர் ஜாய், சலால் 4 பேருமே 4 ஃபுல் ஓவர்ஸ் போடுறாங்க. வைசாக் விஜயகுமாரும் ஸ்டோனிக்ஸும் ஓவர்ஸை டிவைட் பண்ணிக்கிறாங்க. இதுல மோஸ்ட் ப்ராபபிலி டெத் ஓவர்ஸ் வந்து ஹர்ஷ்தீப் சிங், ஓமர் ஜாய், மார்க்கோ ஜான்சன் போட சான்சஸ் இருக்கு. டிசி பொறுத்தளவுக்கு கருணாய் ரீசெண்டா ரொம்ப ஸ்ட்ரகிளிங்ல இருக்காரு, சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஃபார்ம் இல்லை. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 ரன்ஸ் வரைக்கும் தான் போறாரு. டூப்ளிசிஸ் ஒரு நல்ல பிக்கு, ஒரு 25-30 மினிமம் போறாரு, அவருமே ஒரு டீசென்ட் பிக்கு. அபிஷேக் பூரலுமே ஒரு 25-30 மினிமம் ஆறாரு, அவருமே ஒரு ரீசனபிள் பிக்கு தான். ராகுல் ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயரு, கண்டிப்பா அவருமே யூஸ் பண்ணிக்கோங்க. அக்ஷர் பட்டேல் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலுமே பாயிண்ட் இருக்கும், ஒரு மினிமம் ஒரு 20 ரன்ஸ் போவாரு, 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு, அவருமே இந்த மேட்ச்ல ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாரு. ஸ்டப்ஸ் நல்ல பெரிய ஹிட்ரு, அவருக்கு பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை, அவருமே ஒரு சில டீம்ல ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா. நிகாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, போன சில மேட்சஸ்ல பேட்டிங் கொஞ்சம் கிடைச்சதுனால ப்ரூவ் பண்ணியிருக்காரு, விக்கெட்டு பெருசா போக மாட்டாரு, ஜிஎல்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அஸ்டோக் சர்மா ரொம்ப லோவர் ஆர்டு தான், அவாய்ட் பண்ணிக்கோங்க. மிச்சல் ஸ்டாக் ஒரு டீசென்ட் பவுலரு, கண்டிப்பா விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான், அவரை யூஸ் பண்ணிக்கோங்க. சமீரா ஆவரேஜா ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு, பெரிய லெவலில் போறது இல்லை, எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. குல்தீப் யாதவ் டீசென்ட் பவுலர் தான், நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான், ரீசெண்ட் கடந்த 3 மேட்ச்ல விக்கெட் இல்லை. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச்மே வந்து நல்ல ஹை ஸ்கோரிங் போகக்கூடிய மேட்ச் தான், அதனால எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. நடராஜன் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும், அவருமே டெத்தன்ல பவுல் பண்ணுவாரு, அவருமே ஒரு நல்ல டீசென்ட் பிக்கா இருப்பாரு. பவுலிங்கை பொறுத்த அளவுக்கு மிச்சல் ஸ்டாக்கு, சமீரா, விருப்பாஸ் நிகாம், அக்ஷர் பட்டேல் ஃபுல் ஓவர்ஸ் போடுறாங்க. முகேஷ் குமார், குல்தீப் ஓவரை டிவைட் பண்ணிக்கிறாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச் நடராஜன் உள்ள வருவாரு, கண்டிப்பா அவருமே கண்டிப்பா டெத்துல பவுல் போடுவாரு. மிச்சல் ஸ்டாக்குமே நல்ல டெத் பவுலர் தான், சமீராவுமே டெத்துல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் தான். டீமை பொறுத்தளவுக்கு ராகுல் டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர் தான், அபிஷேக் பூரல் நல்லா ஹிட்டிங் ஆடுறாரு, டூப்ளிசிஸுமே நல்ல டீசெண்டா ஒரு 20-25 ரன்ஸ் ஆடுறாரு, ஸ்டப்ஸுமே நல்ல பெரிய ஹிட்டிங் போவாரு, அவருக்குமே ஒரு 20-25 ரன்ஸ் மினிமம் ஆடுறாரு. அக்ஷர் பட்டேலுமே ஒரு பேட்டிங் போல ரெண்டுலுமே பாயிண்ட்ஸ் வருது, ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கு. மிச்சல் ஸ்டாக்குமே நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் தான். குல்தீப் யாதவுமே நல்ல பவுலர் தான், பட் ரீசெண்டா விக்கெட் வர்றது இல்லை, மோஸ்ட் ப்ராபபிலி விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. பிரப்சிங்கரன் ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு, அவருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. ஸ்ரேயஸ் ஐயர் ரீசெண்டா நல்லா விளையாண்டுருக்காரு, இடையில ஒரு 3 மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்ல இருந்தாரு. பிரியான் சாரியா ஒரு மேட்ச் நல்லா பியூட்டிஃபுல் செஞ்சுரி அடிச்சாரு, ஓரளவுக்கு எல்லா மேட்சஸுமே பவர் பிளேல ஹிட்டிங் ஆடி கொடுக்குறாரு, அவருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. ஜான்சன் ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். ஹர்ஷ்தீப் சிங்கும் சலாலும் பேக் டு பேக் விக்கெட் எடுக்கிறாங்க, அவங்களும் டீசென்ட் பிக்கு தான். ஜிஎல் பொறுத்த அளவுக்கு இங்கிலீஷ் நல்லா பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர், ரீசெண்ட் ஹிட்டிங் போல சான்சஸ் கிடைச்சா ஹிட்டிங் ஆடுவாரு, அவர் ஒரு ஜிஎல் பிக்கா இருப்பாரு. கரண் நாயருமே ஒரு டீசென்ட் பிளேயர் தான், அவருமே ஜிஎல்ல கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓமர் ஜாய் ஓரளவுக்கு நல்ல ஆல்ரவுண்டரு, பட் விக்கெட் டேக்கிங்ல பெருசா வரதில்லை, போன மேட்ச் மட்டும் தான் விக்கெட் கிடைச்சது, அவருமே ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. நடராஜன் நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் தான், இந்த மேட்ச் கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும் ஜிஎல். சமீராவே மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு, அவருமே ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்தளவுக்கு ராகுல் ஓரளவுக்கு டீசெண்டா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர், பிரப்சிங்கன் ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயருமே ரீசெண்டா லாஸ்ட் 3 மேட்சஸ் நல்லா ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காரு. அக்ஷர் பட்டேல் பேட்டிங்லயும் பாயிண்ட்ஸ் வருது, பவுலிங்லயும் பாயிண்ட்ஸ் வருது, இவங்க 4 பேருமே எஸ்எல்ல சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாங்க. ஜிஎல்ல பொறுத்தளவுக்கு பிரியான் சாரியா ஒரு நல்ல பெரிய ஹிட்டர், அவருக்கும் டூப்ளிசிஸுமே நல்ல பவர் பிளேயர்லாம் தாக்கு பிடிச்சி ஆடிட்டாருன்னா மினிமம் 40 to 50 ரன்ஸ் ஆடுவாரு, அவருமே ஜிஎல்ஏ கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வருத்தான பிளேயர் தான். ஜிஎல் டீமை பொறுத்த வரைக்கும் ராகுல கேப்டனாவும் சிங்கை வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கோம், ஓரளவுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி மெயின் பிளேஸ் கவர் பண்ணியிருக்கோம். இந்த டீம்ல சிங்கை கேப்டனா போட்டிருக்கோம், அக்ஷர் பட்டேல வைஸ் கேப்டனா போட்டிருக்கோம். எஸ்எல் டீமை பொறுத்த அளவுக்கு ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டனாவும் ராகுல வைஸ் கேப்டனா போட்டிருக்கோம், மோஸ்ட் ப்ராபபிலி
ஆல் மெயின் பேட்டர்ஸை கவர் பண்ணியிருக்கோம், ஓரளவுக்கு மெயின் பவுலர்ஸுமே கவர் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் பிளேயிங் 11 ஃபைனல் எஸ்எல் டீமும் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி.